பருப்பு உருண்டை குழம்பு செய்ய 3/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோவில் பருப்புகள் எடுத்து செய்யும்போது பருப்பு உருண்டைகள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊறின பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிடாமல் குழம்பு செய்யும்போது சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றின பருப்பு கூட வாசனைக்காக 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 காஞ்ச மிளகாய் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்த்திடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட 10-12 சின்ன வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகளுக்கு தேவையான உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் சேர்க்கும்போது உருண்டைகள் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இந்த வெந்தயம் கரிஞ்சிடாமல் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூட தாளிப்பு வடகம் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட தட்டி வச்ச 10-12 பூண்டு பருக்களை சேர்த்து நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலா பொருட்கள் கரிஞ்சிடாமல் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கு ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த குழம்புல அரைச்சி ஊற்றுறதுக்கான தேங்காயை சேர்த்துக்கோங்க. அதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதோட ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிற பருப்பு உருண்டைகளை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. உருண்டைகள் உடஞ்சிடாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு உருண்டைகளாக இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. கரண்டி எதுவும் வச்சு கலந்து விடாதீங்க, உருண்டைகள் உடைய சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமே வச்சு கொதிக்க விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பருப்பு உருண்டைகள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.